ஏல சுரேஷ், சுரேஷ் சின்ன பண்ணே, ஏ சின்ன பண்ணே, ஏம்மா காது ரெண்டு பேர்த்துக்கும் கேக்குமா கேட்காதான்னு தெரியல. ஏய் கதவை திறங்க. ஏல எம்மக்கா கதவை திற. என்னாச்சு? ராத்திரியில வந்து மாமியார் கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லாம போயிட்டா? ஏ கதவை திறங்கம்மா. தூக்கம் வேற இன்னும் தெரிய மாட்டேங்க. யோ யோ எலும்பியா, ராத்திரிலாம் நல்லா குரட்டை விட்டுட்டு நம்ம உறக்கத்துக்கு எடுத்துட்டு உறங்கியதை பாறான். ஏங்க என்னங்க நல்லா உறங்க வச்சைதா இந்தாரு. ஏன் சின்ன பொண்ணு இப்படி செய்யா? நல்லா உறங்கிட்டு இருந்த, எதுக்கு இப்ப சமட்டி தள்ளா நீ? ஆமா ராத்திரி புல்லா டொர்ரு டொர்ருன்னு நீங்க விடுத சத்தத்துல எனக்கு உறக்கமே வர மாட்டேது. ஆனா உங்களுக்கு நல்லா உறக்கம் வருது போல. என்ன நான் என்ன சின்ன பொண்ணு செய்ய? அது இயல்பு. அதுக்கு எல்லாமா இப்படி சமட்டி தள்ளுறது? அதுக்கு தள்ளலையா? உங்க அம்மா வெளியே கிடந்து கத்திக்கிட்டே இருக்காவ. என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல. போய் கதவை தர. ஐயா அப்படியா? என்ன திறக்கேன்? இல்ல காதுன்னு ஒண்ணு ரெண்டு பேருக்கு இருக்குதா இல்லையா? எவ்வளோ நேரம் கதவை கடந்து தட்டிக்கிட்டே இருக்கேன். கதவை திறந்தா என்னல? ஏமா உறங்கிட்டு இருந்ததுல சத்தமே கேட்கலாமா? ஏன் இந்நேரத்துல கதவை தட்டுறிய? உடம்புக்கு எதுவும் சரியில்லையாமா? ஆஸ்பத்திரி போகுமா? ஆமா நான் நல்லா கெதியா இருந்து தட்டும் போதே ஒரு நாதி திறக்க மாட்டேங்கிய. நாளைக்கு நான் முடியாம வந்து கதவை தட்டுனே அவளந்தான் என் உயிர் போன பிறகுதான் கதவை திறந்து பாப்பிய. இது ஏன் தே நடுராத்திரி இப்படி எல்லாம் பேசுறிய? வாயிலடிங்க வாயிலடிங்க. எது நடுராத்திரியா? நீ தள்ளல இந்த பக்கம். ஏடி இப்பதான் ராத்திரி நினைச்சுக்கிட்டு இருக்கியோ நீ? ஆமா தே சுத்தி பாருங்க, இன்னும் வெயிலே வரல, விடியவே இல்ல. ஆமாண்டி உனக்கு விடியவே விடியாதுல்ல. உனக்கு காலையில 11 மணிக்கு தான் விடியும். உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் சூரியன் காலையிலேயே வந்துரும். மகாராணி அம்மா உங்களுக்கு வராதுல்ல. ஒழுங்கா இப்ப எலும்பி என் கூட வாரணி. எங்கதே கூப்பிடுறிய? உறக்கத்துக்கு எடுத்து இப்ப எங்க போகணும் நம்ம ரெண்டு பேரும்? மணி காலையில 5:30 ஆயாச்சு. சரி அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? ஒரு பொம்பளைங்கவ காலங்காத்தால எந்திரிச்சு வீடு வாசல தொளிச்சு கோலம் போட்டு வீட்டுல உள்ள அத்தனை வேலையும் பார்க்கவதான் பொம்பளை. நீ ஒரு நாளும் பொம்பளை மாதிரி இருந்தது கிடையாது. சரி சவத்தை என்னனையும் போய் தொலைன்னு விட்டாச்சு. ஆனா ஒரு நல்ல நாள் கூட வாடி எழும்ப மாண்டா. நல்ல நாளா? அப்படி இன்னைக்கு என்ன நல்ல நாள்? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. எது? ஐயோ ஒன்னும் இல்லதே, இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியல. தெரியலையா? வீட்டோடு இருந்தா தெரியும், அங்க எங்க ஊர் சவரதானே லாக்கி. பிறகு எப்படி தெரியும்? ஏண்டி இன்னைக்கு ஆடி 1 வெள்ளிக்கிழமை. நான் தான் வயசானவ 4 கிழமை தெரியாம மறந்துட்டேன். உனக்கு இது கூடவா தெரியாது? நல்ல நாள்னா பார்த்து வீடெல்லாம் சுத்தபத்தமா வச்சு கோயிலுக்கு போவோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்னன்னு கிடக்கா. ஐயோ சாரி தே, எனக்கு நினைவே இல்லை பார்த்துக்கிடுங்க. நீங்க என்ன செய்ய? வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருங்க தே. விடிஞ்ச பிறகு நான் எலும்பி குளிச்சு கிளம்பி வாரேன், நம்ம கோயிலுக்கு போவோம். என்ன இல்ல பாத்துக்கிட்டே அவன் பொண்டாட்டி லட்சணத்தை? நான் வயசானவா வீடெல்லாம் சுத்தம் பண்ணணுமா? மகாராணியம்மா படுத்து கிடப்பாவலாம், விடிஞ்ச பிறகு குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு வருவாங்களாம். என்னன்னு கேளு. சின்ன பொண்ணு அவிய மட்டும் ஒத்தைக்கும் முழு வீட்டையும் எப்படி சின்ன பொண்ணு சுத்தம் பண்ண முடியும்? யாராச்சும் உதவி செய்யணும்ல? ஆமாங்க தனியா செய்ய முடியாதுதான். என்ன சரி நீங்களும் போய் உதவி செய்யுங்க. என் மகன் எதுக்கடி உதவி செய்யணும்? நீ வந்து செய். பாவம் என் மகன் காலையில வேலைக்கு போனா ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு சடவா வந்து உறங்குதான். அவனை வேலை செய்ய சொல்றா. வீட்டுல தண்டத்துக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கா, நீ செய்ய மாட்டியோ? அது என்ன ஆம்பளைக்கு ஒரு நியாயம் பொம்பளைக்குன்னா ஒரு நியாயம்? வீடுனா ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து தானே இருக்கும். என்ன நம்ம மட்டுமா இந்த வீட்டுல இருக்கோம்? அவியலும் தானே இருக்காவ. நீங்க ஒரு 4 வேலை செஞ்சா அவிய ஒரு வேலை செய்யறதுனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டாவ. அவனுக்கு அசதியா இருக்கும் உறங்கணும்ல. நீங்க எத்தனை மணிக்கு நேற்று ராத்திரி உறங்குனீங்க? நான் 9 மணிக்கு. இப்ப எத்தனை மணிக்கு எழும்பி இருக்கிய? 5:30. ராத்திரி 9 மணிக்கு உறங்கி 5:30 எழும்பி இருக்கிய. நான் ராத்திரி உறங்குனதே 1 மணிக்கு தான். ஆமா நீவும் போன நோண்டிட்டு 1 மணிக்கு உறங்குனா அதுக்கு நாங்களா பொறுப்பு? நான் போனையும் பார்க்கல ஒன்னையும் பார்க்கல. உங்க மகன் விடுற கொரட்ட சத்தம் தாங்க முடியல. தினமும் நான் நினைச்சுதான் வாரேன், எப்படியாவது பொறுத்துக்கிட்டு உறங்கிடணும்னு. முடிய மாட்டேக்கு. உருண்டு பரண்டு சுருண்டு ஒரு வழியா 12:30 தான் உறங்கியிருக்கேன். இப்ப 5:30 வந்து எழுப்பியாச்சு. ஏமா நீ உறங்குனியா உறங்கலையான்லாம் நான் ஒன்னும் கேட்கல. ஒழுங்கா வேலையை வந்து செய்யி. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட கோயிலுக்கு போகணும். ஆமா சொல்லிட்டேன். காலையில 10 மணிக்கு கோயில்ல பூசை நடக்கும். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும். பேசிக்கிட்டு இருக்க நேரம் கிடையாது. எலும்பு. ஆத்தாடி மாரியம்மா இங்க உட்காந்துருக்காளே. போச்சு பார்த்தா விட மாட்டாளே. ஏட்டி பூசுப்பா. சொல்லுக்கா. என்னடி இவ காலங்காத்தால குடத்துல தண்ணி மாட்டிட்டு போற? ஆமாக்கா நேற்று ராத்திரியே எடுத்து வைக்கணும்னு நினைச்சனா மறந்துட்டேன். அதான் இனி பைப்ல தண்ணி நேரம் பிந்தி தானே வரும். அதான் ஆத்துக்கு போய் கொஞ்சம் அள்ளிட்டு வரேன். இன்னைக்கு ஆடி வெள்ளி பாத்தியா? அதான் வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். வாசல் தெளிச்சு நல்லா சாணி வலிச்சு கோலெல்லாம் போடுவோன்னு அதான் தண்ணி அள்ளிட்டு போறேன். பிறகு தண்ணி வேணும்னா கூட இந்த பைப்ல வந்துரும்ல, அப்ப புடிச்சுக்கிடலான்னு ஒரு குடம் மட்டும் அள்ளிட்டு வரேன்க்கா. அட என்னடி இவ கூறு கட்ட சிரிக்கியா இருக்கா? மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு மருமவ வந்துட்டா. இன்னும் வயசான காலத்துல தண்ணி அள்ளிட்டு நீ திரியே என்ன கதை? அந்த கழுதை என்னைக்கு எந்த வேலை செஞ்சுச்சு? இதை வெளியே சொன்னா ஊர்க்கரவியை நம்மளதான் காரித்து போவாவ. ஏக்கா ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவ வீடு வாசல்லாம் கொஞ்சம் தூத்து பெருக்கிட்டு இருக்கா. நான் அண்ணா சரி தண்ணி அள்ளிட்டு வரலாமேன்னு வந்தேன். பிடியா சாணி எல்லாம் இருக்காடி தெளிக்க? இருக்குக்கா நேற்று ராத்திரியே வாங்கி வச்சுட்டேன். அதெல்லாம்
நான் காலையில இப்ப வாங்கிக்கலாம்னு நினைச்சேன் பாத்துக்க. என் மருமவும் முத்தத்தெல்லாம் தூத்துக்கிட்டு இருந்தாளா, மலர் கொடிக்கிட்ட போய் கேட்டேன், இல்லன்னுட்டா. ஆமாக்கா, ஆடி வெளியில நேற்று ராத்திரியே எல்லாம் எடுத்து வச்சிருப்பாளுவ. இனி மாடு சாணி போட்டாதான் பிறகு வாங்கன்னுட்டா. ஏக்கா, ஊருக்குள்ள ஒருத்தியா மாடு வச்சிருக்கா, 4-5 பேர் வச்சிருக்காள், எல்லாத்தையும் கேட்க வேண்டியதானே. ஒரு திட்டியும் இல்ல பாத்துக்க. அப்படியா? ஆமா, கிடைக்காம போயிருமோன்னு எல்லாம் அவ வீட்டுக்கு அள்ளிட்டு போயிட்டா போல் இருக்கு. இனி மாடு எப்ப சாணி போட, நான் எப்ப சாணி வலிக்கையே தெரியலப்போ. சரிக்கா, மீதி வேலை வீடு சுத்தம் பண்றதெல்லாம் பண்ணு, பிறகு சாணி போட்டதுக்கு அப்புறம் எடுத்து தெளிச்சுக்கிடலாம். ஒரு வேலை கிடையாது, எல்லாம் நேத்தே என் மருமவும் சுத்தம் செஞ்சு வச்சுட்டா. சாணி மட்டும்தான் தெளிக்கணும். அவையத்தே நான் போய் சோறாக்குறேன்னா, சரி ஆக்கு, சாணி வந்தா நான் வாங்கி வைக்கேன்னு நல்லா உட்காந்துருக்கேன். அது மருமவா, நமக்கும் தான் வாச்சிருக்கேன். சரிடி அம்மா, குடத்தை தூக்கிட்டு நிக்க பாவம், வீட்டுல வேலை கிடக்குன்னு வேற சொல்லுதா. சரிப்போ, வேலை இல்லைன்னா கூட சொந்த நேரம் கதையாது பேசலாம். பேசுவோம்க்கா, எங்க போறோம்? அதான் 10 மணிக்கு கோயில்ல பூசலாம், வருவல்ல, அங்க பேசுவோம். சரிடி, பாப்போம். ஊர்ல உள்ள எல்லா மருமகளும் வேலை செய்யாமா, எனக்கு கிடைச்ச மாதிரி எவ்வளவு இருக்க மாட்டா. ஐயா, இருக்கா இருக்கா, எனக்கு மட்டுமா? பாஞ்சாலி அக்காக்கு மருமகளும் அப்படிதான். இவளும் சரி அவளும் சரி, ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்ல. இதுல 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வேலைக்கு போற வரைக்கும் ஒன்னாதான் இருந்தாவலாம். 2 மாதிரி எப்படி இருக்கணும்? ஒருத்திக்கு ஒண்ணு தெரியலன்னா இன்னொருத்தி ஒண்ணு சொல்லி தரணும். இங்க 2 கூமுட்டைகளா தான் இருக்கு. சாமி பாட்டு ஓடுது, என் மாமியாரா தான் இருக்கும். இந்த உறக்கத்துக்கு எடுக்கிறதுக்குனே இதெல்லாம் செய்யும் போல் இருக்குப்பா. போய் 4 ஏச்சு கொடுத்து டிவி அமர்த்தி போட்டு வருவோம். அடிச்சு பறந்து உறங்கிட்டு கிடப்பா. என்ன இவ நேரத்துல எழும்பி வந்திருக்கா? இப்படி ஒரு நாள் நடந்தது இல்லையே, அதிசயமா எல்லாம் இருக்கு. என்னடி அம்மா, நேரத்திலே முடிச்சுட்டு உலக சாதனை இல்லாது. காலங்கத்தால ஏன் டிவில இப்படி பாட்டு போட்டுட்டு உறங்க விட மாட்டேங்கிய? டிவில பாட்டு போட்டுனா? ஆமா, பாட்டு சத்தம் இவ்வளவு நேரம் கேட்டுச்சு, இப்பதான் கேட்கல. டிவி அமர்த்தி போட்டியலோ? ஆமா, அமர்த்தி போடுறேன். நான் டிவியே காலையில இருந்து போடல. டிவியே போடலையா? அப்ப பாட்டு சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? கோயில்ல ரேடியோ செட்ல இருந்து வந்திருக்கு. கோவில்ல ரேடியோ செட்ல இருந்து வந்துச்சா? என்ன இன்னைக்கு இந்நேரத்துக்குலாம் பாட்டு போடுதாவே? எட்டி, இன்னைக்கு ஆடி 1 வெள்ளிக்கிழமை. போன வாரமே சொன்னாவல்ல, அடுத்த வாரம் ஆடி 1 வருது வெள்ளிக்கிழமை. ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு கோயில்ல சாப்பாடு உண்டு தானே? சோத்து மூட்டை புத்தி சோத்துக்கு தான் போகுது பாரா. ஏடி, இன்னைக்கு கோயில்ல பூசைன்னு சொன்னாவல்ல, அது உனக்கு நினைவில்ல? மறந்துட்டேன். நல்லா மறந்தபோ, காலையிலேயே எழும்பி போய் ஆத்துல ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் அவ்வளவு தூரம் போனியே? இருந்தா இங்கனையே தண்ணி வந்திருக்கும்ல. பைப்ல 7 மணிக்கு மேலதான் விடுவான். அது வரைக்கும் தேவைப்படும்ல. முத்தத்தை தூக்கணும், சாணி கரைச்சி தெளிக்கணும், கோலம் போடணும். எல்லா நாளுமா அப்படி இருக்கும், நல்ல நாள்னா அப்படி எல்லாம் செய்யணும்ல. எந்திரிச்சிட்ட போய் வேலை செய். உங்களுக்கே நல்லா தெரியும் தே, எனக்கு கோலமே போட தெரியாதுன்னு. தெரியும். அதான் போன வருஷம் ஒரு நல்ல கோலம் போடுன்னு விடாப்படியா உன் கையில கொடுத்ததுக்கு கோலம் எழுதி வச்சுட்டு வந்தியே. அதனால நீ ஒன்னும் கோலம் போடாண்டா, நானே பாத்துக்கிட்டேன் கோலம் போடுறத. அப்படியாட்டே, ஓகே. நீங்களே இவ்வளவு விருப்பப்படும் போது நான் வேண்டாம்னு சொல்லுவேனா? நீங்களே கோலத்தை போட்டுருங்க, நான் போய் உறங்குறேன். உறங்குறியா? இன்னும் கோலம் போடாண்டான்னு தான் சொன்னேன். இது வேலை யார் செய்வா? என்ன வேலை தே? போ, வெளியே தூத்து பெருக்கி சாணி தெளி. என்னத்தை சொல்றீங்க? நான் சாணியை தெளிக்கணுமா? ஆமா, சாணியை நான் தெளிக்கணுமா? அப்புறம் இதுக்குன்னு வெளியூர்ல இருந்து ஆள் வர வைப்போமா? பா, போய் நேரங்காலத்தோட தெளி. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நல்லா காத்தடிக்குது, ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் வெக்கையா இருக்கு. ஆடி மாசம் வந்துட்டு இதுக்கு மேல காத்து அதிகமா தான் இருக்கும். பிள்ளைகள் 2 பேரும் கோலம் போடணும்னு ஆசையா இருந்தது. உறங்கிட்டு இருக்கு, எழுப்பவும் மனசு இல்ல. சவத்தை உறங்கிட்டு போகுதுன்னு தோணுது. இருந்தாலும் ராத்திரியே கலர் பொடி எல்லாம் எடுத்து வச்சிருந்தாளுவ. ஊருக்குள்ள யாரும் அப்படி கோலம் போட்டிருக்க கூடாது, அந்த அளவுக்கு அழகா போட போறோம்னு அழுவ. சரி, எழுப்பி விடுவோம். எலும்புனா வந்து போடட்டு, இல்லைன்னா நம்மளே போட்டுக்கிடுவோம். பாவம், பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகணும்ல. சரசு, என்னங்க முழிச்சிட்டியலா? ஆமா சரசு, எழும்பிட்டேன். வயலுக்கு போயிட்டு வரட்டாமா? என்னங்க தினமும் 7-8 மணிக்கு தான் போவியே, இன்னைக்கு இந்நேரத்திலே வயலுக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, 10 மணிக்கு பூசை வேலை இருக்கலாம். நேரமா நான் போனேன்னு வை, சித்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னு வையா, நிம்மதியா வந்து கோயில் விஷயத்துல கலந்துக்கிடலாம். பிறகு அங்க போனாலும் நேரம் ஆக தானே செய்யும். இன்னைக்கு எல்லாருக்கும் கோயில்ல சாப்பாடு வேற, பந்தி பரிமாறணும், இனி கோயில் வேலையை பார்க்கணும். அதுக்கு நேரம் சரியா இருக்கும்ல, அதான் போயிட்டு வரேன். ஐயா, இவ்வளவு நேரமாவே நீங்க கிளம்புவியன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருப்பேனே மாமா. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருங்க. நான் போய் காப்பி ஏதாவது போட்டு தாரேங்க, குடிச்சிட்டு பிறகு போகலாம். நான் காப்பி குடிச்சிட்டேமா. காப்பி குடிச்சிட்டீங்களா? எப்படி? நான் இன்னும் பால் கூட வாங்க போலையே, இனிதானே வாங்க போகணும். இன்னைக்கு ஆடி 1, அதுலயும் வெள்ளிக்கிழமை. சும்மா நாளே வெள்ளிக்கிழமைனா நீ அமைதியா இருக்க மாட்டா. அந்த சாமியே போதும் என்ன விட்டுருன்னு சொல்ற அளவுக்கு சாமி உருக்கி கும்பிடுவா. சும்மா நாளே நீ அப்படி பண்ணும்போது இன்னைக்கு ஆடி பிறந்துட்டு நீ இன்னைக்கு அதை பெருசா எடுத்து செய்வேன்னு எனக்கு தெரியாதா? எப்படியும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உனக்கு இன்னைக்கு வேலையான வேலை இருக்கும்னு எனக்கே தெரியும். கண்ணை முடிச்சு பார்த்தேன், பக்கத்துல நீ இல்ல. சரி, வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டேன்னு நினைச்சுதான் உனக்கு எதுக்கு தொல்லையா இருக்கணும்னு வர காப்பி போட்டு குடிச்சிட்டேமா. அட என்னங்க நீங்க சொல்லியிருந்தா நான் போட்டு தந்திருப்பேன்ல.
இதனால என்னமா இருக்கு, இன்னைக்கு வயலுக்கு போக வேண்டிய வேலை இல்லைன்னா உனக்கு கூட மாட ஒத்தாசையா கூட நான் இருப்பேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வயல்ல வேலை கிடக்கு, அதை முடிச்சாதான் நீ மதியானத்துக்கு மேல கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். அதனாலதான் என்னால எதுவும் செஞ்சு தர முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இத்தனை வருஷம் நான் செய்யாததா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன். சரிங்க, நான் காலையில சோறு பொங்கி வயலுக்கு எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. சாப்பிடாமே அங்க கிடந்து வேலை செய்விய. பூசைக்கு 10 மணின்னு சொல்லுவாவ, ஆனா முன்ன பின்ன ஆகும்ல நேரம். ஆகதான் செய்யும். நான் ஒரு 10 மணி போல வீட்டுக்கு வாரேன், அப்ப சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போறேன். என்னமா அங்க பூசை ஆரம்பிக்க நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் பந்தி வச்சுட்டு கடைசியில சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? ஆமாமா, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகணும், உனக்கும் வேலை இருக்கும். பிள்ளைகளை பார்த்து என்னன்னு அனுப்பி வை, என்ன வந்துடுறேன். சரிங்க. ஆத்தாடி ஆத்தாடி, வேலை செஞ்சு ஓயவே மாட்டேங்குப்பா. ஒரு வேலையா வேலையெல்லாம் முடிக்கலான்னு பார்த்தா அடுத்தடுத்து இந்த அத்தை கிழவி வேலை கொடுத்துக்கிட்டே தான்ப்பா இருக்கு. எப்பா துணி இப்பதான் காய போட்டிருக்கு. சரி மிஷின்ல கிடக்காத கோயிலுக்கு போயிட்டு வந்து காய போடலான்னா அதையும் கையோட போடணும்னு என் மாமியார் ஒத்த காலில் நிற்கிப்பா. ரொம்ப டயர்டா போச்சு. 10 மணிக்கு தானே பூசை, எப்படியும் பூசை ஆரம்பிக்க லேட் ஆகும். 10ன்னு சொன்னாதான் நம்ம மக்கள் 11 மணிக்காவது வந்து சேருவாவன்னு அப்படிதான் சொல்லுவாவ. அதனால ஜம்முன்னு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு பிறகு கிளம்புவோம். ஏதாவது நல்ல நாள்லாம் வந்தாதான் வீட்டு நினைப்பே எல்லாருக்கும் வரும் போல் இருக்கியா. மற்ற நாள்ல ஒரு தூசி திரும்ப தட்ட மாட்டாவ போல் இருக்கு. எப்பா ஒரு நல்ல நாள் வந்தா அதை தொட இதை கழுவு இதை துவன்னு எப்பா 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 இப்படி இருக்க தூசி எல்லாம் தட்டிக்கிட்டு இருந்தோம் அவ்வளவுதான். நமக்கு சளி பிடிச்சி நாளைக்கே படுத்துருவோம் போல, அவ்வளோ தூசி வருது. முதல்ல முகத்துக்கு ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் மீதி வேலையெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் தட்டி முடிச்சிட்டு பிறகு நான் கீழெல்லாம் தூத்து பெருக்கி துடைக்கணுமா. எப்பா இன்னைக்கு கோயில்ல தான் சாப்பாடு, வீட்டுல ஒரு வேலையும் செய்யாண்டான்னு நினைச்சா இவ்வளோ பெரிய வேலை. என் புருஷன்கிட்ட உதவி பண்ணுன்னா நல்ல நாள்லயே பண்ண மாட்டான். உடனே எனக்கு வேலை இருக்குன்னு லேப்டாப்பை தூக்கிட்டு உட்காந்தாச்சு. வேலை தான் பார்க்கானா இல்ல வேலை பார்க்க சொல்றேன்னு படத்தை தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கானான்னு தெரியல. என் புருஷன் வேலை செய்யணும்னு வீட்டுக்கு இந்த ஆபீஸ் சேர் வாங்கினது நல்லாதான் இருக்கு. இதுல உட்கார்ந்தாதான் சுத்தும் போல் இருக்கு, நின்னா சுத்தாது போல் இருக்கு. ஒருவேளை காலை நல்லா அழுந்தி நின்னா சுத்துமோ. ரொம்ப தேங்க்ஸ் டே, சரியான நேரத்துல வந்து பிடிச்சிட்டியே, இல்லன்னா கை கால மண்டடி எல்லாம் உடஞ்சிருக்கும். அப்ப கூட உன் வாய் நல்லா தான் இருக்க மாட்டி. ஆமா, வாய் உடஞ்சாலாச்சும் கொஞ்ச நாள் பேசாம இருப்ப, கை கால் உடஞ்சா பேசிக்கிட்டு தானே இருப்ப. இறங்கி தொலைமா தாயே, என்ன கணம் கணக்க, அப்படி என்னத்தை தான் திம்பியோ, எரும மாடு கணக்கா இருக்க இறங்கு. ஒரு வேலை உருப்படி கிடையாது. நானும் தான் இந்த வீட்டை இத்தனை நல்லா சுத்தம் பண்ணேன், என்னைக்காவது இப்படி இடறி விழுந்திருக்கேனா? ஆமா ஆமா, இவ்வளவு நேரம் நீங்க சுத்தம் பண்ணி வச்சிருக்க வீட்டோட லட்சணத்தை தான் பார்த்தேனே. எங்க தொட்டாலும் 1 கிலோ தூசி பறக்குது. உனக்கு பறக்க முடியும், நல்லா பறக்கும். பறந்ததுனால தான் சொல்றேன். நீங்க செய்ய மாச்ச பிடிச்சிட்டு அந்த ஆளை அங்கங்க அப்படியே ஒட்டடையோட விட்டுருக்கிய, அவ்வளவு தூசி இருக்கு. சரி இருந்தா என்ன, எல்லா நாளுமா நீ வேலை செய்யறா? என்னைக்கோ ஒரு நாள் தானே செய்யறா, செய்யி. ஏத்தே என்னைக்கோ ஒரு நாள் தானே செய்யறேன்னு 1 வருஷத்து வேலையை பெண்டிங் வைக்கிறதுல ரொம்ப தப்புதே. அது கிடக்கட்டு, இது என் மகனுக்கு வாங்கின சேரு தானே. ஏன் உங்க மகனுக்குன்னு வாங்கினா நாங்கெல்லாம் பயன்படுத்த கூடாதோ? பயன்படுத்தமான உன்னை வேண்டான்னு சொல்லல, அதுக்குன்னு அதுல ஏறி ஏறி தொடப்பா. அவன் எதுல உட்காந்து வேலை செய்வான்? உங்க மகன் பெட்ல இருந்துதான் வேலை செய்யறாவ. இது நல்லா சுத்துமே, சுத்தி சுத்தி தொடக்கலான்னு பார்த்தேன். அது ஒரு சுத்து சுத்திச்சு அந்த ஆள விழுந்துட்டேன். யாராவது இப்படிப்பட்ட சேரை எடுத்து துடைப்பாவளா? கெட்டியா இருத்தமா என்ன இருக்கோ அதை போட்டு நின்று அதுல ஏறி நின்று துடைக்கணும். போய் அப்படி எடுத்து தொட. வேற ஆயிட்டு இருக்கு, பூசைக்கு போகணும்ல. வர வர கிளவி ரொம்ப பண்ணுது. கிளவிக்கு ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டிதான் சீக்கிரம். எப்பாடா ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் மீதி இருக்கிறது இந்த குத்து விளக்கு 2ஐயும் துடைக்கிறது தான். இதையும் தொடச்சு வச்சுட்டோம்னா பிறகு கிளம்பி கோயிலுக்கு போக வேண்டியதான். அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. நம்மளை விட அக்கா எல்லா வேலையிலும் ஃபாஸ்ட் தான், எல்லாத்தையும் முடிச்சிருப்பா. ஒரு போன் போட்டு கேட்போம். யாரு போன் போடுறது? ஹலோ சொல்லுடி. ஏக்கா வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டேன்டி. சாமி போட்டாவ செத்த தொடச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டா முடிஞ்சது வேலை. அத்தா வந்துட்டாரா வீட்டுக்கு? இல்லடி, அந்த மனுஷன் நேரமா வாரேன்னு தான் சொல்லிட்டு போனாரு, காங்கல. போன் போட்டேன், எடுக்கலையா? அப்ப போன் ஒரு கரையில அவரு ஒரு கரையில இருப்பாரா இருக்கும்க்கா. அதான் நானும் நினைச்சுக்கிட்டேன் பாத்துக்க. எப்படி அத்தான் கோயிலுக்கு வருவாங்களா? ஏண்டி வராம இருப்பாரா? குழந்தைங்க உன் குழந்தை 4 கிழமையும் என்னைக்கு கோயிலுக்கு அப்படி இப்படின்னு வந்தாரு, அவரு அதெல்லாம் வரமாட்டாருல. ஏடி சாமி மேல நம்பிக்கை இல்லதான். சரி ஒரு சும்மா கூட்டத்துல ஆளுகளோட ஆளாவது நிக்கலாம்ல. நான் சொல்லிதான் இப்ப உன் குழந்தை கேட்க போறாரு. நானும் சொல்லிதான் பார்த்தேன், எனக்கு வேலை கிடக்குன்னு போயிட்டாரு. அப்படியா? சரி சரி. சாப்பிட்டியா காலத்து? சாப்பிட்டேன்க்கா, காலையில் தம்பிக்கு ஊட்டினேனா அப்படியே நானும் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? இல்லடி, இப்பதான் வேலையை முடிச்சிருக்கேன். ஆனா சோறு எதுவும் திங்காமதான் வேலையை கிடந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா போல. என்னடி செய்ய, இன்னும் முடிஞ்சிரும் நானும் உட்காந்தே வேலை இழுத்துட்டே போச்சு. அதான் சரி ஒரேடியா சாமி போட்டா தொடச்சிட்டு இருக்கேன்னு சொன்னோம்ல, அதை அப்படியே வச்சு ஒரு பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டேன்னு வையா, நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு பிறகு உட்காந்துருப்பேன். நீங்க எல்லாம் எப்ப கிளம்ப சொல்றீங்களோ அப்ப கிளம்புவேன். அப்படியா? எத்தனை மணி போல போகணும்? வெளியே எத்தனை மணிக்கு போலான்னு சொல்லு.
எப்படியும் 10னா 10 மணிக்கு ஆரம்பிக்க மாட்டாவ, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகதான் செய்யும். அவளும் 2 பேரும் என்ன செய்யறாளுன்னு தெரியல. சரிக்கா நீ பாரு, நான் அவளுக்கும் ஃபோன் போட்டுட்டு எப்ப கிளம்பலாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுதேன். 4 பேரும் சேர்ந்தே போவோம். அத்தான் வாராவன்னு ஜோடி சேர்ந்துட்டு அத்தான் கூட போயிடாத. அடியே அவரு அங்க பந்தி பரிமாற கோயில் வேலையை செய்யணும் போயிடுவாரு. நான் உங்க கூட தானே எல்லா நாளும் வருவேன். சரிக்கா, சரி வைக்க. சரிடி.